தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே மேக்ஸிமம் அந்த ட்ரேட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் அப்டேட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. 99% இது கன்ஃபார்ம். ஓகேவா? ஒரு சில நாட்களில் நமக்கு தெரிய வரும். ட்ரேடிங், அதாவது ஜடேஜா வந்து ஆர்ஆருக்கு போகிறதும், சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வரதும் 18 crores வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஆர்ஆருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக சேம் கரனையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் ட்ரேட் அப்டேட்டு. மேக்ஸிமம் இதுதான் நடந்திருக்கு. அதே போல் தான் ஷர்துல் தாக்கூரை எம்ஐ வாங்கியிருக்காங்க. ஒரு மினி சிஎஸ்கே டீம் எம்ஐக்கு போன மாதிரி இருக்குது. மிச்சல் சாண்ட்னர், ஷர்துல் தாக்கூர், தீபக் சேகர், கரண் சர்மா, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அதே போல் உலகத்தையும் நம்பர் 1 முட்டாள் நான் நினச்சேன்ல, ஆனால் என்ன மிஞ்ச ஒருத்தன் வந்துட்டான்ல அப்படிங்கிற மாதிரி ரூதர்ஃபோர்டை இன்னொரு டீமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நல்லா பவர் ஹிட்டிங் உள்ள பிளேயர், ஆனால் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, அதை பற்றி நம்ம பின்னாடி வீடியோவில் போடுவோம். இன்றைக்கி நம்ம கேப்டன்சி யார்? ஓகேவா? சிஎஸ்கேல ருதுராஜ் வருவாரா இல்லை சாம்சன் வருவாரா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% வந்து இந்த சீசன் ருதுராஜ் தான் கேப்டன்சி பண்ணுவார். அப்படி கேப்டன்சி பண்ணி ஒழுங்காக ரன் ஆச்சு அப்படின்னா கைக்வாட் தான் கேப்டன். அப்படி இல்லை, ஒரு பிளே ஆஃப் கூட தகுதி பெறல அப்படின்னா சாம்சனுக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடும். இதுதான் மேட்ரு. ஏன்னா வந்து ருதுராஜுக்கு ஆல்ரெடி 1 or 2 years வந்து வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு, உள்ளே போகல டீம் மொத்தத்தில். அதனால் வந்து ருத்ராஜ் கேக்கோடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு கண் இருக்குது. பெரிய உள்ள பவர் ஹிட்டிங் கிடையாது. ரன்ஸை மேக்கப் பண்ணுவார். பட் ஆனால் ஒரு 140-150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய எபிலிட்டி மட்டும்தான் இருக்குது ருத்ராஜ் கேக்வாட்டை. சஞ்சு சாம்சன் டிஃப்ரெண்ட்டு. விக்கெட் கீப்பிங், ஓப்பனர்ஸ், பவர் ஹிட்டிங்ஸ் ப்ளஸ் கேப்டன்சி ரூல் 4மே பண்ண முடியும். ஐ திங்க் வந்து இந்த சீசன் பார்த்துட்டு, அப்பா நீ கேப்டன்சி ஒழுங்காக பண்ணலை, சஞ்சு சாம்சன் கொடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நடக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 7 to 8 மேட்சஸில் ஏதோ ஒரு 1 or 2 மேட்சஸ் மட்டும் வின் பண்ணி மீது எல்லா மேட்சஸ் லாஸ் பண்ணால் ஜடேஜாவுக்கு வந்த நிலமை கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாட்டுக்கும் வரும். ஓகேவா? அதனால் வந்து சஞ்சு சாம்சன் தான் ஃப்யூச்சராக பார்த்துட்டு அவ்வளோ 18 crores கொடுத்து எடுக்கிறாங்க. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் ஃப்யூச்சரில் சிஎஸ்கே கேப்டனாக இருக்கலாம். ருத்ராஜ் கேக்வாட் எவ்வளோ தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் டீமில் இருக்கவே முடியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸ் தான் நம்பி போகிறாங்க. சிஎஸ்கேல அதுக்கு தகுந்த மாதிரி ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், டெவல் ப்ரூவி, சஞ்சு சாம்சன் நிறைய பேட்டிங் ஆப்ஷன் ஓப்பனிங்லேயே இருக்குது. ஸ்லாட்டில் கண்டிப்பாக ருத்ராஜ் ஒழுங்கு ஆடினா மட்டும்தான் டீமில் இருப்பார். தனிப்பட்ட முறையிலே சொல்கிறேன். அப்படி இருந்தாலுமே இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட்டு அண்டு அபிஷேக் சர்மா 2 பேரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் யார் பவர் ஹிட்டர்ஸ்? அபிஷேக் சர்மா. யார் வந்து அதிக சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி? அபிஷேக் சர்மா. ஒரு 30 பாலுக்கு 70 ரன் அடிக்கணும், அதை சேஸ் பண்ணி வின் பண்ணக்கூடிய எபிலிட்டியே இருக்கக்கூடிய பிளேஸ்னால் கேக்வாட்டும் இருக்குது. பட் ஆனால் யார் ஃபஸ்ட்டாக கண்ணில் எல்லாருக்குமே தோணும்? அபிஷேக் சர்மா. அப்படி T20 ஃபார்மெட்டுக்கு பொல்லாட் மாதிரி, அபிஷேக் சர்மா மாதிரி பவர் ஹிட்டர்ஸ் தான் எதிர்பார்த்து அனைத்து அணிகளும் இருக்கிறதுனால இந்த சீசன் மட்டும் பார்த்துட்டு, இல்லை மிட் சீசன்லேயே ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை கேப்டன்சிலையும், ப்ளஸ் அவருடைய ஓன் பேட்டிங் ஸ்கில்ஸையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே சிஎஸ்கேலேருந்து தூக்கப்படுவார் ருத்ராஜ் கேக்வாட். நீங்கள் செல்ல பிள்ளை எந்த பிள்ளை சொன்னாலுமே இதுதான் ரியாலிட்டி, இதான் நடக்கும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.